guys, welcome back to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பாட்டில் இந்த அம்மா திரும்ப வந்து அவன் பாட்டிக்கு ரோட்டில் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினி போயிட்டு அவனை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தா எல்லாருக்கிட்டேயுமே காசு வாங்கிட்டு கடைசியாக நம்ம ஹீரோயினிக்கிட்டேயுமே வந்து காசு கேட்டுட்டு இருக்கான். உடனே இவ என்ன அமத் நீ எப்போ வந்த எங்கே இருந்த இவ்வளோ நாளா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் எனது அமத்தா அது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நீ தான் அமத், உன் பேர் தானே அமத் அப்படின்னு சொன்னால் இல்லை என் பேர் முன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவன் தன்னை ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திக்கிறான். அதாவது இவன் வந்து டான்ஸ் ஆடுவானா, பொயட்ரி பண்ணுவானா, பாட்டு பாடுவானா, இது மாதிரி எனக்குள்ள ஏகப்பட்ட திறமை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அறிமுகப்படுத்திட்டு இருக்கான். நீ தான் அமத் இக்பால் கான், என்னோட அசத்தோட தம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த பேரில் எனக்கு யாரையுமே தெரியாது, நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா அவன் பழசெல்லாம் மறந்துட்டான் போல அப்படிங்கிற மாதிரி இவளும் யோசிச்சுட்டு சரி ஏன் கூட வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கா. எங்கே வர்றது, எனக்கு இந்த வீடு வாசம் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல நீ ஏன் கூட கொஞ்ச நாள் என் வீட்டில் இரு, அப்போ உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். அவனுமே சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். அங்கே போய் பார்த்தா அந்த லத்தீஃபும் அப்புறம் அந்த ஆண்டி வந்து ஷாக் ஆகுது இவனை பார்த்துட்டு. அவங்கிட்ட போயிட்டு அமத் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேச போனா இவ கையை காட்டுறா. இல்லை இவர் பேர் முன்னா, இவர் ஒரு ஆர்டிஸ்ட், இவர் கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறா. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இந்த பக்கம் இந்த சூனியக்காரி நம்ம இஷாந்தை அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு அவனை சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் அவனும் வந்து அப்படியே கம்முன்னுட்டு இருக்கான். ஏதோ மந்திரத்தை போட்டு வச்சிருக்கா போல. இதெல்லாம் பார்க்கும்போது பாட்டிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. யாரெல்லாம் என்னோட பேரனை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாட்டி ஒரு பக்கம் துவா செஞ்சுட்டு இருக்கு. அப்போ பார்த்தா காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்குது. போய் யாருன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் புருஷங்காரன் தான் போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா ஒரு பையன் எவனே தெரில புதுசாக வந்திருக்கான். அவன் வேலை பார்த்துட்டு ஹாய் பேபின்லாம் வேற சொல்லிக்கிட்டே இருக்கான். எவனையோ வர சொல்லியிருக்கான் போல. அதுவும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் போய் சந்தோஷமாக இருக்க போகிறோம், நீங்கள் போயிட்டு எங்களுக்காக சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. புருஷங்காரனே போயிட்டு சமைக்க சொல்லிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது பாட்டிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பாபா கிட்ட பாட்டியுமே வந்திருக்கு. அவர்கிட்ட போயிட்டு எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்கள் வீட்டில் ஒரு சூனியக்காரி இருந்துக்கிட்டு என்னோட பேரை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கா, அவகிட்ட நிறைய சக்தி இருக்கிறதுனால என்னால் அவகிட்ட மோதி ஜெயிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அல்லாவோட சக்திக்கு மீறி எந்த ஒரு சக்தியும் நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஒரு லாக்கெட் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறாரு. இதை முழு மனசோட அல்லா மேலே முழு நம்பிக்கை வச்சு நீ இதை உபயோகப்படுத்து, கண்டிப்பாக இது உனக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதையுமே பாட்டி வாங்கி வச்சுக்கிச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி ரூமுக்கு வந்து பார்க்குறா. பார்த்தா பெட்டெல்லாம் பூ போட்டிருக்கு. நம்ம ஹீரோ தான் பண்ணியிருப்பான் போல். பின்னாடி வந்து ஹக் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு புது வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த பையன் பாத்ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு இருக்கான். அது இவங்க ரூம்லேருந்து. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, யார் இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் வேற அங்கேருந்து வந்து மாஹிரா கொஞ்சம் உள்ள வரியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கான். யார் ராணி அப்படிங்கிற மாதிரி கேட்டா உடனே இவளும் சொல்லி சமாளிக்கிறா. இவர் வேற யாரும் இல்லை அசத்தோட பிரதர் அமத் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனுக்கு அப்பதான் விஷயம் புரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனுக்கிட்டு பாத்ரூமில் தண்ணி வர மாட்டேங்குது, வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். உடனே இவளும் அவனை பிடிச்சி வா இது உன்னோட ரூம் ஒன்றும் கிடையாது, நான் உன்னை போயிட்டு உன் ரூமில் கொண்டு வந்து விட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறா. அவனுக்கா பயங்கர கோவம் வருது நம்ம ஹீரோக்கு. இவன் யாரா அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கான். நேராக அவனை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூமில் விட்டுட்டு இனிமேல் இதுதான் உன்னோட ரூமு, நீ இங்கேயே வந்து வாஷ்ரூமை யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோவுமே வந்து செம டென்ஷனாக இருக்கான் இல்லையா. அவன் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கான், எதுக்காக நீ அவனை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இவ்வளோ சொல்கிறா. என்ன பண்ணுறது, அசத்தோட தம்பி தான் வந்து அமத், அவனை ரொம்ப நாளாகவே காணோம், கல்யாணம் பண்ணத்துலேருந்து அவன் எங்கே போனானே தெரில. இப்போ பார்த்தா அவன் வந்து ரோட்டில் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பழசெல்லாம் மறந்து போயிடுச்சு போல. ரோட்டில் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு அவன் வந்துட்டான். இப்படி அவனை பார்க்கும்போது எப்படி கண்டும் காணாமல் வர முடியும், அதனால தான் நான் அவனை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன், ப்ளீஸ் அவனை இங்கே இருக்க சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எனக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது, அவன் வந்து அசத்தோட தம்பி தான், எனக்கும் அவனுக்கு எந்த ஒரு உறவும் கிடையாது, அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக அவனை இந்த வீட்டில் வச்சுக்க முடியும், நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன்னா வேற எங்கேயாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம்ல, எதுக்காக நீ அவனை வீட்டுக்கு கூட்டு வந்த, நீ அவனை வீட்டுக்கு கூட்டு வந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே இவளும் ப்ளீஸ் எனக்காக ஒத்துக்கங்களேன், அவனுக்கு வேற யாரும் கிடையாது, நம்ம யாரை நம்பி போயிட்டு அவனை விட முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் சரி ஓகே உனக்காக நான் வேணா அவன் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இந்த பக்கம் இந்த சூனியக்காரி கிட்ட ஃபோன் பண்ணி அந்த லத்தீஃபும் வந்து சொல்லிடுறான், இந்த மாதிரி அர்மானுக்கும் மாஹிராக்கும் லவ் செட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் உங்களோட பையன் அமத்தும் திரும்ப வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அர்மானுக்கும் மாஹிராக்கும் லவ் செட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது
அவங்க 2 பேரும் கூடிய சீக்கிரத்தில் ஒன்று சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தையால என்னோட முழு சக்தியும் எனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. பட் இருந்தாலும் அந்த அமத் எதுக்காக திரும்ப வந்தான், அவன் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா ஒரு குரல் கேட்குது, மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம பாட்டி தான். அந்த பாட்டி வந்து நின்றுக்கிட்டு அவள் மூஞ்சில் துணியை தூக்கி போட்டு வீட்டை தொட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. திமிரா பேசிகிட்டு இருக்கு. அவளுக்கா சமக்கம் வந்துடுது. ஏய் கிளவி, யாருக்கிட்ட என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, நீ தானே இந்த வீட்டோட மருமக, அப்போ நீ தான் இந்த வீட்டோட வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. எவ்வளோ திமிரு இருந்தால் அப்படி பேசுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ எகிரிக்கிட்டு போனா. அப்போ பார்த்தா பாட்டி கையில் இருக்கிற அந்த லாக்கெட்டை காமிக்குது. அடுத்த நிமிஷமே அவள் அப்படியே வசியம் பண்ண மாதிரி அமைதியாக ஆயிடுறா. அவளால் எதுவுமே பேச முடியல. ஏன்னா அந்த சக்தி வந்து அவளை பலவீனப்படுத்துது. அதனால அவளும் அமைதியாக போயிட்டு கீழே இருக்கிற தரையெல்லாம் வந்து தொடச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா பேரங்காரன் வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். அப்பவும் பாட்டி தடுக்குது. இங்கே பாருப்பா, அவளை நான் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன், நீ அவளுக்கு சேவை செய்யணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அப்போ எழுந்திரிச்சு நின்றுக்கிட்டு இரு கிளவி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜூஸை வாங்கி ஃபுல்லாக குடிச்சுட்டு கிளாஸை தூக்கி போட்டு கீழே உடச்சிட்டு பேரங்கிட்ட அந்த கிளாஸை வந்து எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதாவது உடஞ்ச துண்டை. உடனே அவனும் பொம்மை மாதிரி அந்த கிளாஸில் இருக்கிற துண்டை எடுத்து வச்சிட்டு இருக்கான். உன் கையை கிழிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனும் கையை கிழிச்சிக்க போகிறான். பாட்டி எவ்வளோ தடுக்குது, வேணாப்பா அவள் சொல்கிறத கேட்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் தான் இப்போ வசியமாக இருக்கான் இல்லையா, ஸோ அதனால அவள் சொல்கிறதான் கேட்பான். அதனால கையையுமே கிழிச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் இவ சொல்லிக்கிட்டே இருக்கா, இங்கே பாரு கிளவி, உன்னோட இந்த புது சக்தியை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது, உன் பேரன் இன்னுமே என் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கிறான், நீ பணத்துக்கானது என்னன்னா இப்போ உன் பேரனுக்கு தான் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. பின்னாடியே பாட்டியும் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கன்னு பார்த்தா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு பாக்ஸை வந்து சொடக்க போட்டு வர வைக்கிறா. அடுத்த நிமிஷமே அங்கே ஒரு பாக்ஸ், கண்ணாடி பாக்ஸ் வந்துடுது. அதுக்குள்ளே போயிட்டு பேரனை போ சொல்கிறா. அவனுமே வந்து அப்படியே பொம்மை மாதிரி உள்ளே போயிட்டான். பாட்டியுமே போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ண போனால் பாட்டிக்கு வந்து ஷாக் அடிக்குது. அவன் வந்து ஏதோ ஒரு மந்திரத்தை போட்டு வச்சிருப்பா போல. அது மட்டும் இல்லாமல் அவளுமே சொல்கிறா, உன் பேரை நான் சொல்லாமல் அந்த பாக்ஸை விட்டு வெளியே வர மாட்டான், வேணும்னா அவன்கிட்டே கேளு, நீ வருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்லை நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் இந்த பாக்ஸை விட்டு வெளியே வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். பாட்டிக்கா என்ன பண்ணுறேன்னு தெரில. பேரனோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப அழுகையாக வருது. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான். ஏதோ ஒரு பொண்ணை வந்து இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயினி உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவன் நிற்கிற மாதிரி தெரியுது. அந்த பக்கம் திரும்பி பார்த்தா உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. அவனால் ஆஃபீஸில் உட்காந்து வேலையை கூட செய்ய முடியல. அதனால் நான் இங்கேருந்து உடனே கிளம்புறேன் என் பொண்டாட்டியை பார்க்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்குள்ளே இந்த பக்கம் இந்த அமோத்தோ வந்து நம்ம மாஹிராவை தனியாக கூப்பிட்டு வந்து ஏதோ ஒரு பொயட்ரி சொல்கிறேன், கவிதை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சில் ஒரு மாஸ்கை போட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருந்தவன் திடீர்னு அவளை பிடிச்சி கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்கான். ஏதோ ஒரு கதையோட சீனில் இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்பன்னு பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்க அவன் இதை பார்த்த உடனே செம டென்ஷன் ஆகிடுது. அங்கேருந்து வந்தவன் அவனோட மூஞ்சில் ஒரு குத்தை விட்டு பயங்கரமாக அடிச்சு விட்டுறான். என் பொண்டாட்டிக்கிட்டேருந்து தள்ளிடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளுமே சொல்கிறா, தடுக்கிறா அவனை. இங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல, அவன் என்கிட்ட கதை தான் சொல்லிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அவன்கிட்ட அவன் நெருங்குறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, அவனை இங்கேருந்து இப்போவே அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கோமா போயிடுறான். இவளும் பின்னாடியே போயிட்டு சமாதானம் பண்ணலான்னு போனால் அவன் போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கான், இங்கே பாரு மாஹிரா, அவன் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது, ஒழுங்கா நீ அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவள் கேட்க மாட்டேங்கிறான். எப்படின்னா அவனை அனுப்புறது, அவனுக்குன்னு யாருமே இல்லை, அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவனை இங்கேருந்து அனுப்ப முடியும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அருமான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால், ஒன்று இந்த வீட்டில் அவன் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், உனக்கு யார் வேணுங்கிறத முடிவு பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவ உடனே சொல்கிறா, எனக்கு நீங்கள் தான் முக்கியம், ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு என்னோட புருஷன் தான் முக்கியம், அவன் மேலே இருக்கிறது ஜஸ்ட் ஒரு அக்கறை தான், நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, ப்ளீஸ் அருமான் கதவை திறங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவனும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்துடுறான். இந்த பக்கம் தங்கச்சிக்காரியோட கதையை இப்போ தான் காட்டுறாங்க. பார்த்தா தங்கச்சிக்காரி இருக்கும் போதே அவன் என்னடானா வேற ஒரு பொண்ணெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா வந்தவளுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பான் போல். அவளுமே எடுத்துகிட்டு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு சமீர் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதெல்லாம் நீ சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ஒரு உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா டக்குன்னு அவள் கையில் இருக்கிற அந்த ஃபுட்டு வந்து அந்த வந்த பொண்ணோட கையில் வந்து கொட்டிடுது. உடனே அவன் போயிட்டு அவளை அடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். எவ்வளோ ஒருத்திக்காக கட்டின பொண்டாட்டியை வந்து அடிக்க போயிட்டு இருக்கான். உடனே அந்த பொண்ணு தான் ஸ்டாப் பண்ணிட்டு, இட்ஸ் ஓகே விடு, அவளே கை சரி இல்லாமல் இருக்கிறா, அதனால தெரியாமல் கொட்டியிருப்பா, ஒன்றும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் எவ்வளோ ஒருத்திக்காக என்ன அடிக்க வந்துட்டல நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தங்கச்சிக்காரி அழுதுட்டே இங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த போய் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இவளோட பெரிய இம்சையாக இருக்குது, என்னால் என்னோட லைஃப்பை வாழ முடியல, இவளை ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். உடனே அந்த பொண்ணு ஒரு ஐடியா கொடுக்குறா, அவள் கூட உனக்கு வாழ விருப்பம் இல்லை அப்படிங்கும் போது அப்போ அவளோட கதையை முடிச்சிட வேண்டியதானே, யாருக்கும் தெரியாமல் அவளை சாகடிச்சிரு, அதுக்கப்புறம் நீயும் நானும் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஐடியாவை அவன் தலையில் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கா. அவனுமே அதுக்கு சரிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான்.
இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. காலங்கத்திலே நம்ம ஹீரோயினி எழுந்திரிச்சு பார்க்குறா. அவளோட ரூமில் இல்லை, அவள் வேறு ரூமில் தான் படுத்திருக்கா. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோ தான் அவன் ரூமுக்கு வர வேணான்னு சொல்லிட்டான் இல்லையா. ஸோ அதனால் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு காலங்காத்திலே நம்ம ஹீரோவை போயிட்டு பார்க்கலான்னு போனால் அங்கே அவனை காணோம். பாத்ரூமில் வரைக்கும் போயிட்டு தேடிட்டு இருக்கா, அவனை காணோம். அப்போ பார்த்தா அங்கே ஒரு லெட்ரு இருக்குது. அதை பார்த்தா அதில் வந்து அவன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். நான் இந்த மாதிரி ஆஃபீஸ் வேலையாக டெல்லிக்கு போகிறேன். நான் திரும்பி வரும்போது வீடு பழைய மாதிரி இருக்கணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல்ல. அந்த அமத் வீட்டில் இருக்கக்கூடாது. அவனை நீ எங்கேயாவது அனுப்பிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுதியிருக்கான். இவளுக்காக வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அர்மான் நீங்கள் இங்கேருந்து போயிட்டீங்க, ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டீங்களே, நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கா. அதே சமயம் அந்த பக்கம் அந்த அம்மத்தை தான் காட்டுறாங்க. அவன் என்னடானா திடீர்னு ஒரு சூட்கேஸை வந்து எடுத்து வச்சிட்டு இருக்கான். அதில் பார்த்தா வளையல் இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அது பார்த்தா நம்ம மாஹிராவோட வளையல் தான் போல். அதாவது இவன் முன்னாடி காலத்தில் நம்ம மாஹிராவை லவ் பண்ணுறங்கிற பேரில் வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான் இல்லையா. அப்போ வந்து நம்ம மாஹிராவோட ஒவ்வொரு திங்ஸையுமே அவன் எடுத்து வச்சுருந்துருப்பான் போல். அதில் ஒன்று தான் இந்த வளையல். அப்புறம் மாஹிராவோட துப்பட்டான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திங்ஸையுமே வந்து பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்கான். நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம். உன்னை அந்த அருமானுக்கு கிடைக்க நான் விட்டுருவானா? உன்னை திரும்ப அடையிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா அந்த பையன் எதையுமே மறக்கலை போல். நம்ம மாஹிராவை அடையிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கான். இது தெரியாமல் அவள் வேற முழுசாக நம்புறாளப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்களா நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.